Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to 111 Tarot in Tamil. Pick a card reading பார்க்கலாம். இந்த வாரம் coming week எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? So pile 1 this crystal pile 1, okay, sandal color. Pile 2 rose quartz and pile 3 this golden color. So close your eyes, inhale exhale பண்ணிக்கோங்க 3 times. Take a deep breath, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க. உங்களை டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க and just open your eyes. உங்களுக்கு எது செலக்ட் பண்ண தோணுதோ without second thought நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? So now let us start with pile 1. யாரெல்லாம் இந்த what is this sandal color crystal choose பண்ணீங்களோ pile 1 உங்களுக்கான வீக்லி மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஓகே? So please spirit, what are the messages for pile 1 for the next 7 days? Emperor, so what are the messages for pile 1? Bottom of the deck chariot, okay. So chariot பார்க்கும்போது நீங்க wheel of fortune, 4 of swords. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க இதுவரைக்கும் அமைதியா இருந்திருக்கலாம், எதுவுமே பண்ண முடியல, ஓகே, எந்த ஒரு ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, ஓகேவா? அமைதியா இருந்திருக்கலாம், பட் இனி மாறப்போகுது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க போறத பார்க்க முடியுது. ஸோ எம்பரர் அண்ட் ஈகோ, த மெஜிஷியன், யா, நீங்க எஃபர்ட் போட போறீங்க, ஓகே? 8 of swords, 6 of pentacles, release. ஸோ நெக்ஸ்ட் 7 days எப்படின்னா உங்களோட எஃபர்ட் போட போறீங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேரேஜ் ப்ரப்போசலாக இருக்கலாம், அப்புறம் ஒரு கமிட்மெண்ட் லைஃபாக இருக்கலாம். அண்ட் மெஜிஷியன் இருக்கிறனால எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வரப்போகுது. பட் நீங்கள் உங்களுடைய ஈகோவில் சிக்கிக்காம சில முடிவுகளை எடுக்கிற மாதிரியான சூழல் ஏற்படலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் என்னால் இது முடியாது, இல்லை என்னால் அப்படி முடியாது, இது ஏதோ ஒரு கற்பனை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் இருக்கலாம். இல்லை ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு இவ்வளோதான், இதை தாண்டி என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதால் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டக் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும், ஓகேவா? நீங்களாக நினச்சிக்கிற ஒரு விஷயந்தான். உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மெஜிஷியன் அந்த அளவுக்கான ஒரு ஸ்கில் இருக்குது. யூ ஆர் அ டேலண்டட் பர்சன், ரைட்டா? உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போட்டால் என்னாகும் அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதை நோக்கி தான் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. பட் அட் த சேம் டைம் உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்குது. எந்த இடத்துலையும் ஈகோ பிரச்சனை வர்ற மாதிரி பார்க்க வேண்டாம். யார் கூடயும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாறுபாட்ட கருத்துக்கள் வராத அளவுக்கு பயன்படுத்துங்க உங்களுடைய திறமைகளை.
ஓகே, நீங்களா ஏதாவது ஒரு இல்யூஷனில் மாட்டிக்க வேண்டாம். இது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அப்படின்னு இருக்காம உங்கள்கிட்ட தான் கையில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த இன்டலெக்சுவலும் உங்கள்கிட்ட இருக்குது. அதை புரிஞ்சு உணர்ந்துக்கக்கூடிய ஒரு தன்மையோடு நீங்கள் இந்த வாரத்தை கொண்டு போவீங்க. எதுனாலுமே ஒரு வரைமுறைப்படுத்தி ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி லாஜிக்காக வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு செயலை தான் பார்க்க முடியுது. அண்டு சில பேர் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஒரு ஹையர் பொசிஷன் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சூழல் மாறப்போகுது. நீங்கள் வந்து லீடிங்கில் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான சப்போர்ட்டும் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ யூஸ் லாஜிக் அண்ட் ஸ்ட்ரக்சர் டு இன்க்ரீஸ் யுவர் சக்ஸஸ். Get organized, a firm but compassionate leader. So use your logic skills, okay, to develop your stability னு சொல்லலாம். ஓகே, உங்களுடைய அந்த ஃபினான்ஷியலாக இல்லை கரியரில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ சரியாக வந்து லாஜிக்காக யோசித்து கரெக்டாக வந்து கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போக முடியும். அதுக்கான வேலைகளை வந்து ஃப்ரேம் பண்ணி அதுபடி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? கண்ணா பின்னான்னு இதை பண்ண அதை பண்ண அப்படி இல்லாமல் ஒரு கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி இந்த வேலை இப்படி முடிக்கணும், அடுத்து இது முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து உங்களுடைய ஒர்க்கை கொண்டுட்டு போனீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து சக்ஸஸ் ஆகும். The illusion of being trapped, placing too much importance on material items, getting caught up in fear and worry. Okay, so you need to avoid this unnecessary illusions, right? You try to understand that this is just an illusion, right? So you will be able to come out of it, right? But it seems to be difficult for you, but it is not difficult. You try to understand, you'll be able to come out of it, right? You are such a skilled person only, so try to avoid illusions. Okay, you can do anything. Take charge of your life. You can manifest what you need to be a success. Already தமிழ்ல சொன்னதுதான், சரிங்களா? You have what it takes if only you believe in yourself, thinking that you are powerless when you are not, right? You are thinking that you are powerless, but it is not so. Okay, you are very powerful, so keep it in your mind and then you continue your work. A lack of self-confidence that keeps you from getting what you want. So be bold and be confident in getting what you want, right? Obviously you will get it in this next 7 days. ஸோ நீங்களாம் நினச்சிக்கிறது தான் உங்களுடைய நீங்கள் ஒரு பவர்லெஸ் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் செயல்படும் போது உங்களால் வந்து என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஓகே, சாரியட், தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். உங்களுடைய இந்த நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். The good you do come back to you, an unexpected inflow of money, borrowing wisely or repaying it out. கடன் வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்குங்க, யோசிச்சு வாங்குங்க. அதனால பின்ன ஒரு இல்யூஷனுக்குள்ள உங்களை தள்ளிடாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிடாமல் பார்த்துக்கணும், ரைட்? ரொம்பவே திங்க் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் அப்பா கிட்ட, சில பேர் உங்கள் அப்பா கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கலாம், ரைட்? இந்த மாதிரி ஒரு பர்சன், எம்பரர், இது மாதிரி ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சூழ்நிலையில். Let go of the past and ending that makes way for new opportunities. Time to move on. சில விஷயங்களை வந்து விட்டு வெளியில் வாங்க. நீங்கள் பயப்படுறீங்களே, என்னால் முடியாது, முடியும், இது அப்படி அது இப்படி இல்லையா, அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கிடைக்குது. வெளியில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான சக்ஸஸ் இஸ் வெயிட்டிங். ஓகே, அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷனை நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும். உங்களுக்குள்ள ஒரு ஈகோ, பார்ட்னர் கூட ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அதுக்கான அட்வைஸ் உங்கள் உங்கள் அப்பாவோ அதர்வைஸ் ஒரு பெரியவர் மூலமாக உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ அந்த அட்வைஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம், முன்னோக்கி போகக்கூடிய ஒரு நேரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து எஃபர்ட் 2 பேர் சைடும் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நல்லா போகும் இல்லையா? ஒருத்தரோட எஃபர்ட் அதிகமாக இருக்குது, இன்னொருத்தரோட எஃபர்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். பட் அந்த இடத்துல வந்து நீயா நானா அப்படின்றது இல்லாமல் யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட், அதுதான் இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா இந்த சுச்சுவேஷனை மாற்றி அமைக்க முடியும். ஓகேவா? ஸோ Buffalo Spirit, the abundant universe will provide. Wow, உங்களுக்கான எல்லா விதமான அபண்டன்ஸ். ஏன்னா சேரியட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு லக்கு உங்களுக்கு ஆண்டவே அப்படின்னு சொல்லலாம். ஒரு லக்கு வருது, ஒரு சப்போர்ட் வருது, ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க போகுது, வர வேண்டிய மணி வரப்போகுது, அன்எக்ஸ்பெக்டடான மணி கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் வந்து அதை தர்றதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்காங்க. இதில் ஒரு 3 cards. Jug, light-hearted, carefree time. Increase your efforts if you want to achieve your goals. ஓல்டர் மேன் இங்கே பார்த்தோம் இல்லையா? டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் அன் ஓல்டர் மேன். கண்டிப்பாக ஏதோ ஒரு ஓல்டர் மேன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஹார்ட்டை வந்து லைட் ஹார்ட்டடாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு ஹெவினஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது கொஞ்சம் பார்க்க முடியுது, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோரோவர் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்கு. அது வெளி விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயமாகவும் இருக்கலாம். நீங்களாக ஏதோ நினச்சி கற்பனை பண்ணி ஒரு வருத்தப்படுறீங்க அப்படின்னா அதுக்கும் எஃபோர்ட் போட்டு அதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய கோலெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ், 1 மெசேஜ் ப்ளீஸ். Summer, bask in joy and light. Moon, take note of intuitive messages. Stay rooted and grounded. Wait for important information. Okay, magician பார்க்குறோம் and இங்கே வந்து chariot பார்க்குறோம். So success that comes from dedication and self-discipline, celebrating your accomplishments, being in the spotlight. Okay, so you need to work, okay, very hard or dedicatively you have to put your effort. Okay, self discipline is also important so that you can celebrate, you will celebrate your success. Okay, உங்களை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் போடணும், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுடைய கரியரை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு என்ன எஃபோர்ட் போடணும், அதெல்லாம் நீங்கள் போட போட உங்களுக்கு எல்லா விதமான ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, ப்ரமோஷன் கிடைக்கும், அதுவும் நம்ம பார்க்க முடியுது. அண்டு ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட இன்ட்யூஷனை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வெயிட் ஃபார் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, சில பேருக்கு வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ரைட், I want to take one final card, okay, for children அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸாக இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு மெசேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கள அன்பாக வளர்க்குறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரைட், நிறையா நியூ பிகினிங்ஸ் பார்க்க முடியுது உங்களுடைய குழந்தைங்களுக்கு. அது மாதிரி நிறையா விஷயங்களை புதுசாக சொல்லி கொடுங்க. And a windfall of money, advice or assistance from others, a very successful project, a happy change in your career. அவங்களோட கரியரில் வந்து ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை தரக்கூடிய ஒரு நேரமாக தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலாம், ரைட். கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு ஹாப்பி சேஞ்ச் இருக்க போகுது. அண்டு உங்களோட அட்வைஸ் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ கேர் பண்ணிகிட்டே இருக்க அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன், ஓகே. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸை பார்க்க முடியுது. யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட் ஆல்சோ, ஓகே. குழந்தைங்கள்ட்ட ஈகோ பார்க்க வேண்டாம். அண்ட் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணும்போது அவங்கள பற்றி நீங்கள் நீங்களாக எதுவும் நினச்சி பயப்படவும் தேவையில்லை, ஓகேவா? எஸ், அவங்களே வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். லாஜிக்காகவும் சொல்லித்தரணும், இமோஷ்னலாக உள்ள விஷயங்களையும் சொல்லித்தரணும். இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்து கேர் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி போகும். நிறைய நியூ பிகினிங்ஸ் பார்க்க முடியுது, ஓகேவா? So thank you for watching Pile 1. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi Pile 2. யாரெல்லாம் இந்த ரோஸ் குவாட்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ Pile 2 உங்களுக்கான நெக்ஸ்ட் 7 days மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். Please Spirit, what are the messages for Pile 2 for the next 7 days? Okay. King of Wands, Five of Pentacles, Seven of Wands. ஸோ Pile 2 நிறைய சேலஞ்சபிள் சிச்சுவேஷனை பார்க்குற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ மனம் தளராமல் ஒர்க் பண்ணணும். Two of Pentacles, Six of Swords, Two of Swords, Seven of Swords. ஏன் ஒரே ஸ்வாட்ஸாக இருக்கு? நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரலாம், மல்டி டாஸ்க் வரலாம், எதை செய்ய அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வரலாம். சம்வாட் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பயம் இருக்கலாம், ஓகேவா? சில பேர் வந்து இதை விட்டுட்டு வேற டைரக்ஷனை நோக்கி போயிடலாமான்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இதுவரை இருந்திருக்கு, இல்லை இது வரைக்கும் யாராவது ஏமாத்திருந்தாங்க, சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் வேற மாற்றம் அடையும். ஒரு நல்ல டைரக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க டிவைன், ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆர் ஆன் தேர் வே. வெல்கம் ரிலீஃப் ஃப்ரம் ட்ரபிள்டு டைம்ஸ், ட்ராவலிங் ஆர் ரீலொகேட்டிங், ஓகேவா? நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் பிரச்சனைகளை ஒரு விதத்தில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்து அதை வேற விதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு வழி இருக்கிறது தெரிய வரும், ஓகே? சில பேர் ட்ராவல் பண்ணலாம், சில பேர் இடம் மாறி போகலாம், ஓகே? வீடு மாறுறதோ இல்லை ஊர் மாறுறதோ ஸ்மார்ட். There is a better choice not seeing things clearly, running away from the truth. உண்மை பார்த்து பயந்து ஓட வேண்டாம். எது உண்மை எது பொய் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது கூட உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். தெளிவு கிடைக்கிறது கூட உங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். பட் டோன்ட் ஒரி அபவுட் இட்.
கிங் ஆஃப் வான்ஸ் யூ புட் யுவர் எஃபர்ட். ஓகே, உங்களுடைய எனர்ஜி எப்போவுமே ஸ்பீடான ஒரு எனர்ஜி தான். ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடியவங்க, மற்றவங்கள லீட் பண்ணிட்டு போகிற ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு. ஸோ அந்த எனர்ஜி அப்படி லூஸ் பண்ணாமல், இழக்காமல், அதே எனர்ஜியில் வந்து உங்களுடைய சேலஞ்சபிள் சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து வருவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? indecision is holding you back, so make that choice that's best for you rather than trying to please others, feeling trapped between intellectual and emotional. ஸோ இமோஷ்னலாக இன்டலெக்சுவல் ரெண்டும், அறிவா அன்பா அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் வந்து யோசிச்சுட்டு என்ன செய்ய தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கான பாதையும் வந்து காட்டப்படும். இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ பயப்பட தேவையில்ல. உங்களோட ஸ்பிரிட்டை மட்டும் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் மிஸ் பண்ணாமல் யூ கண்டினியூ யுவர் ஒர்க். ஓகே, யூ புட் யுவர் எஃபர்ட் எஃபெக்டிவ்லி. Do the right thing for the right reason. Compare traditional versus new approaches to see which works for you as spiritually minded community. சரியான காரணங்களுக்காக சரியானதை மட்டும் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. அதுதான் உங்களை வந்து காப்பாற்றும். ரைட்? ஸோ புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கலாம். மேபி அது நீங்கள் இல்லை ஒரு விஷயத்தையே வேறு மாதிரி செய்யலாம்னு நினைக்கும் போது அந்த பழைய மாடலே யோசிச்சு பாருங்கள், எது பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சில பேர் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ட்ராவல் போகலாம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் குரூப்போடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஃபீல் நிறைய ட்ராவலிங்கை வந்து பார்க்க முடியுது. 5 of Pentacles, ஸோ சம்வாட் ஜாப் லாஸ் ஆகிறதோ இல்லை ஃபினான்ஷியல் லாஸோ ஒரு சேலஞ்சபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். ரைட்? கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரீச் அவுட் டு அதர்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட். யூ ஆர் டைமிங் ஃபார் அ கரியர் சேஞ்ச். ஃபீலிங் சேலஞ்ச் பை மணி இஷ்யூஸ். சில பேருக்கு சில மணி இஷ்யூஸ் வரலாம். அது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். ஸோ எல்லாரையும் நம்பி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ட்ரஸ்ட் இஷ்யூவும் பார்க்க முடியுது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, கவனமாக இருங்க. ஃபினான்ஷியல் வைன்ஃபால். யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஆர் நீடட் நவ். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட்டர் ஆஃப் யுவர் காஸ். ஸோ உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இழந்துட வேண்டாம். ஓகேவா? உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஸ்பீடாக பண்ணக்கூடியது, அடுத்தடுத்துன்னு சக்ஸஸ் ஆகிட்டு போகிற அளவுக்கான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் நீங்கள். ஓகே, ஸோ அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரலாம். ரைட்? சில பேருக்கு குழப்பங்கள் வரலாம், எதை செய்யன்னு தெரியாமல். ஸோ தட் அது சேலஞ்சபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனிகோ ஒரு நல்ல பாதை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க டிவைன். Panther Spirit, reclaim your power. அதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ உங்கள் பவர் வந்து லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். உங்களுக்கு கொஞ்சம் போராடுற மாதிரியான சூழ்நிலை தெரியுது, சேலஞ்சபிளாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ யூ நீட் டு டேக் யுவர் பவர் பேக். ஓகே, ஸோ இந்த கிங் ஆஃப் வான்ஸ் இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த எனர்ஜி மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன் தெரியும். ஓகே, அண்ட் சில்ட்ரனுக்காக நம்ம பார்த்துட்ருக்கவங்க பேரண்ட்ஸாக இருந்தால் உங்களுடைய சில்ட்ரனுக்காக ஒரு மெசேஜ் பார்க்கலாம். குழந்தைகளுக்காக ஒரு மெசேஜ் நம்ம பார்க்கலாம்.
1 second. Message please. Release. Let go of the past and ending that makes way for new opportunities. Time to move on. உங்க குழந்தைங்களை வந்து நான் நினைக்கிறேன் சேலஞ்சபிளாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கலாம். அண்ட் சில விஷயங்களை அவங்க வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு மேபி உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கலாம். பட் எனிஹோ ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்ல வராங்க டிவைன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. பாஸ்டில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை லெட்கோ பண்ணிடுங்க. உங்கள் மனசில் வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க குழந்தைங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்ல விதத்தில் எடுத்து சொல்லுங்கள். அவங்களுடைய எனர்ஜியை வந்து அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக புரிய வைக்கணும். ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஓகே, அவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸை நீங்கள் போக்க வேண்டியிருக்கும். மேபி சில பேர் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கும். அது சேலஞ்சபிளாக இருக்கலாம். அவங்க இமோஷ்னலாக வந்து மிஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ரொம்பவே அதிகமாக வந்து உங்களுடைய குழந்தைங்களை பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ டேக் எ நியூ டைரக்ஷன், ரைட்? அவங்களுக்கு ஷோ தெம் எ நியூ டைரக்ஷன். அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்குரிய திறமையை புரிய வச்சு அவங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நீங்கள் வழி காட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் pile 2 ப்ளீஸ். ஏர் கார்டியன் ஷிஃப்ட் யுவர் பர்செப்ஷன். இங்கே அதுதான் பார்க்குறோம். நீங்கள் இது வரைக்கும் போயிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை சம்வாட் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீங்கள் பிரச்சனையை அணுகக்கூடிய முறை, அது எல்லாத்தையும் அதில் ஒரு மாற்றமாக நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மெசேஜை நான் வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? நிறைய ஸ்வாட்ஸ் எனர்ஜி இருக்குது. அதனால் ரொம்ப உணர்ச்சிவசப்படாமல் அந்த ஒரு பேஷன் ரிலேட்டடாக அண்ட் அன்பாக வந்து டீல் பண்ணுங்கள் எல்லாத்தையும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்கிது. ஸோ pile 2, I hope this may be helpful for you. Thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye-bye. Hi, pile 3. யாரெல்லாம் இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சிட்ரின் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ், வாட் அபவுட் த மெசேஜஸ் ஃபார் நெக்ஸ்ட் 7 days பார்க்கலாம். ஓகேவா? pile 3 உங்களுக்கான மெசேஜஸ் அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். வா, ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ். வா, ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கான புது வழிகள் கிடைக்கும். நியூ ஜாப்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? எல்லாமே நியூ. யூ வில் Princess of Pentacles, Page of Pentacles. மணி ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. 2 of Swords, Ace of Wands. வா, அடடா, நிறைய கார்ட்ஸ் வருது உங்களுக்கு. 8 of Cups, ரொம்ப உணர்ச்சிப்படுறீங்களான்னு தெரியல. pile 3, ப்ளீஸ் பி காம். ஒரு அமைதியை மனசில் வளர்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது வா, சன் எக்ஸலன்ட்ங்க. ஸ்டார், நிறைய நல்ல ஃபஸ்ட்டு பைல 2 பைல்ஸோட இது 9 of Wands, 5 of Swords, Sun. Plans that work out perfectly, amazing ideas that lead to rewards and communications, gratitude for the blessings of life. Okay, so எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக வந்து இருக்க போகுது. 5 of Swords, 9 of Wands. இப்போ நீங்கள் தான் பிளான் ஆக்ஷனில் இறங்கணும். ஐ ஃபீல் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் மற்றவங்களோட ஒரு சண்டையை போட்டுட்டு
இல்லை சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ணிவிட்டு நான் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, பண்ணி எனக்கு அழுத்து போச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். பட் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. வெற்றியின் விளிம்பில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வெற்றி தான் உங்களுக்கு. அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியுது. உங்களை நீங்களே தடுத்துக்க வேண்டாம். அண்ட் மோரோவர் சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி சான்ஸ் இருக்குது, குழந்தை வாய்ப்புக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுலே உங்களுக்கான புது வாய்ப்புகள் இருக்குது, புது வாழ்க்கை அமையும். ரைட்? இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமலே இருக்கீங்களோ அதனால தான் பிரச்சனை ஆயிட்டு. ஐ மீன் புது விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஃபியர்லெஸ் அண்ட் ஹாப்பிலி pursue your most treasured dreams. அமேசிங் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கரியர் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஓகே? அண்ட் இங்கே தான் தெரியுது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். மணி அது பாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே? எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா இன்கமும் உங்களுக்கு வரும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அமையும். ரொம்ப ஒரு ஹாப்பி சேஞ்ச் வந்து ஏற்பட போகுது. ஓகே? 8 of Cups. சில விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதை பார்க்க முடியுது. Page of Pentacles. இதெல்லாம் தடை பண்ணுது இல்லையா? சில பீப்புள் இருக்கலாம் உங்களை சுற்றி உங்கள் எனர்ஜியை டவுன் பண்ணுற பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மூவ் ஆன் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். ஸோ ஓகே, டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். அதுதான் இங்கே பார்க்க முடியுது. உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்க. ஒரு இன்டெசிசிவ் மூடில் இருக்கிறீங்களோ, டெசிஷனை எடுக்க முடியலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நம்பிக்கையோட வந்து ஒரு டெசிஷனை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகே? ஹாப்பி நியூஸ் அபவுட் யுவர் கரியர், ப்ரமோஷன். அதுவே எத்தனை கார்டு பாருங்கள். ஸ்காலர்ஷிப், வெல் தாட் அவுட் பிளான்ஸ் தட் கோ பர்ஃபெக்ட்லி, நீடிங் அ லிட்டில் புஷ் டு கெட் கோயிங். இதுவும் அதான், இந்த 9 of Wands அதான். யூ நீட் டு push you, right? Protect the fruits of your labors. Prepare for possible challenges that lie ahead. Environmental conservation. அதான் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டுட்டு இவ்வளோ நாள் போட்டுட்டு லாஸ்ட் மினிட் வந்து நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா உங்கள் உழைப்புக்குரிய பலனை பார்க்க முடியுது. லாஸ்ட் மினிட் ஸ்டக் ஆகி நிற்க வேண்டாம். அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. மற்றவங்களை அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? நீங்கள் முன்னேறணும். அதில் மட்டும் உங்களுடைய கவனத்தை வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரைட்? Indecision is holding you back. Make the choice that's best for you rather than trying to please others. Feeling trapped between intellectual and emotional. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு யோசிங்க. மற்றவங்களே போய் கெஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு யோசித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எதிர்பார்த்துட்டே இருக்காமல் நீங்களும் செயலில் இருங்க, ஆக்ஷன் எடுங்க. ரொம்ப வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போகிறத பார்க்க முடியுது. சன் இருக்குது, 2 Aces இருக்குது, ஸ்டார் இருக்குது. இதுக்கு மேலே என்ன? யூ நீட் டு புட் யுவர் எஃபர்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கிறத பார்க்க முடியுது. சும்மா இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும், எஃபர்ட் போடணும் அப்படின்றது தான் தெரியுது. ஓகே? நம்பிக்கை இழக்க வேண்டாம். அது மாதிரி ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ தான் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்திருக்கலாம். வெளியில் வந்திருந்தால் அது உங்கள் மனசை பாதிக்காத அளவு பார்த்துக்கோங்க. ஹீலிங் அலோவ் பண்ணனா எப்போ ஹீலிங் அலோவ் பண்ண முடியும்னா மற்றவங்கள மன்னிக்கும் போது தான் அந்த ஹீலிங் தானே நடக்கும். ரைட்? அதையே நினச்சிட்டு இருந்தால் ஹீலிங் நடக்காது. நடந்த விஷயத்தையோ மற்றவங்களோட ஏற்பட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கலாம், சண்டை ஏற்பட்டிருக்கலாம், அது இருக்கிறத பார்க்க முடியுது. பட் அதுக்கு ஹீலிங் அலோவ் பண்ணும்போது நீங்கள் நியூ பிகினிங்ஸை பார்ப்பீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சன்னெல்லாம் இருக்கிறனால எனக்கு இங்கே என்ன தெரியும்னா சில பேருக்கு
ரீயூனியன் பாசிபிலிட்டி இருக்கு. சில பேருக்கு நியூ ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். அதுதான் உங்களை வந்து வச்ச இடத்துல வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ யோசிச்சுட்டே இருக்காம செயல்ல இறங்கணும். பயிற்சி அதுதான் பார்க்க முடியுது. நிறைய வராங்க. ஆல் ஸ்பிரிட் யூ சி கிளியர்லி நவ், ரைட்? தெளிவா பார்க்க போறீங்க. சரண்டர் நவ், ரைட்? ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரிவிக்கப்படும். எப்போனா டிவைன்ட்ட சரண்டர் பண்ணிருங்க. உங்களுடைய இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து சரண்டர் பண்ணிருங்க. ஓகேவா? டிவைன்ட்ட. ஸோ தட் உங்களுக்கான தெளிவு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட் 7 daysல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு வந்து டிவைன் சொல்றாங்க. ஓகே, அண்ட் சப்போஸ் நீங்க பேரண்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். The message for children of 5-3, please Spirit. Oh God, ego. The illusion of being trapped, placing too much importance on material item, getting caught up in fear and worry. என்ன சொல்றது, இந்த ஈகோ விட்டு வெளியில வரணும். அந்த உங்க குழந்தைகளுக்கான ஒரு அவங்க மேபி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கலாம். அது என்னன்னு கவனிங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நீங்களும் ஈகோ காட்டிக்க வேண்டாம். சரியான பாதையை அவங்களுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு நீங்க நம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இங்கேயும் அதான் ஈகோ தான் பார்க்க முடியுது. ஓகே, அவங்கள சுத்தி ஏற்படுற சில விஷயங்கள் காயங்களை ஏற்படுத்தலாம். அவங்க சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்டிருக்கலாம். ஓகேவா? பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த இல்லூஷன்ஸ்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வாங்க. அதுக்குள்ள அவங்க மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு அளவுக்கான ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி நீங்க தான் கொடுக்கணும். அந்த எஃபர்ட்டை போடுங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஸ்பெண்ட் டைம். ஓகே, அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. குழந்தைங்கள்ட்ட ஈகோ காட்டிட்டு இருக்க வேண்டாம். பயமுத்திட்டு இருக்க வேண்டாம். அவங்கள வளர்க்குற விதத்தில் வளர்க்கலாம். அன்பாக வளர்க்கணும், கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். அண்டு நல்லதை சொல்லி கொடுங்க. டிவைனோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி விடுங்க குழந்தைங்கள்ல இருந்தே. ஸோ ஒரு நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களே அமைச்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வருது. பட் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க கவனிங்க. ஓகேவா? அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் ஃபார் யூ 5-3. Wow, Lord, take charge with authority. இல்லை இதை பார்த்துட்டு ரைட். ஸோ சரண்டர் பண்ணிடுங்க. கடவுள் உங்க பக்கம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்க பொறுப்பை எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், ஒரு இறைத்தன்மை அளவுக்கு ஒரு உங்க பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க. மொரோவர் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுங்க. அவர் வந்து டேக் கேர் பண்ணுவார். சரண்டர் பண்றேன்னா ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. அதாவது எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன உங்களுக்கு செய்யணுமோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. டிவைன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஒன் செகண்ட். லார்ட், நான் ஏதாவது மெசேஜஸ் ஸோ pile 3 லார்ட். Lord, take charge with authority. Don't be afraid to take charge or use your voice. Okay, be strong. Okay, ஒரு ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு அதான் முயற்சி எடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? அண்ட் எந்த ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கும் தயங்க வேண்டாம்.
உங்களை சுற்றி இருக்கவங்கள பாதுகாக்கிற ஒரு பொறுப்பை கூட நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஓகே, ஸோ மொரோவர் ஈகோ காட்ட வேண்டாம், மற்றவங்களோட பிரச்சனைகள் வேண்டாம், சரியா? எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்திக்கோங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்றாங்க ஏஞ்சல்ஸ், ரைட்? நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ டேக் ஆக்ஷன், ரைட்? ஸோ பைல் 3 உங்களுக்கான சம் ஸ்பெஷல் ஆர்டிகல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸோ இன்குபார்ட் ப்ராப்ளம்ஸ் டு பி ரீசால்வ்ட். ஸோ உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான ஆக்ஷன் எடுங்க. ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் வந்து கைட் பண்ணுவாங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் பயப்படாமல் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். சம்ஒன் நியூ இஸ் என்ட்ரிங் யுவர் லைஃப். ஸோ புதுசாக வந்து சில பர்சன் ஆர் ஒரு பர்சனோ இல்லை சம் நியூ சிச்சுவேஷனோ உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ okay, thank you for watching pile 3. I'll meet you in my next video. Take care, bye bye.